நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வாதமாய் நடத்தி தரணும். வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் ஆடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். கர்த்தரின் பலனும் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய்வோம் பாளையம் இறங்கி என்மேல் ஓர் யுத்தம் வந்தாரோ. எனக்கு எதிராய்வோம் பாளையம் இறங்கி என்மேல் ஓர் யுத்தம் வந்தாரோ. பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான் பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான் பாதையில் நடத்திடுவார். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள
காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் கூடாத மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைவார். தீங்கு நாளில் கூடாத மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைவார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னதினாலே. சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருப்பேன். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருப்பேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தருடன் பாடிடுவேன். காலையோ மாலை எவ்வேளையும் கர்த்தருடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி
கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க மீண்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் நம் சாபம் நீங்க மீண்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை.
சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 4வது பாடல். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் புஷ்பமுமா. 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. பாட்டு மரங்களில் கீச்சிவோ எந்த நேசரோ இருக்கிறார். பாட்டு மரங்களில் கீச்சிவோ எந்த நேசரோ இருக்கிறார். நாமமூருண்ட பரிமளவே ரசத்திலும் மது. நாமமூருண்ட பரிமளவே ரசத்திலும் மது. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் புஷ்பமுமா. 1000 சிறந்தோ 1000 சிறந்தோ. பிரியமே ரூபவரே என அழைத்திடும் சத. பிரியமே ரூபவரே என அழைத்திடும் சத. இது ஆபத்திலே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இது ஆபத்திலே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே
சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. வேலை செய்கிறதான இடங்கள், படிக்கிற இடங்கள், வீடுகளிலே, எல்லா இடங்களிலும் அவருடைய கரம் நம்மை நடத்தினது. இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய கிருபையினாலும் தம்முடைய மகிமையினாலும் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலபங்காடா பக்க துடிபி லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடிபேலே. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலன் நம்முடைய ஆகாரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சந்தோஷத்தில் மட்டுமல்ல, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருந்தால் அதுதான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பலவீனங்கள் மாறி பலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாகவும் அதன் மூலமாக நாம் பலனோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாகவும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு தந்திருக்கிறதான மேன்மை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம், தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவைகளிலே ஆண்டவர் அப்படியே நம்மை வைக்காதபடி நம்மை பெருக பண்ண செய்ய, இன்னும் பெருக பண்ணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதே போல மறுபடியும் மறுபடியும் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நாம் துயரப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, சத்துருவானவன் வேதனைகளை கொண்டு வருகிறானோ, அந்த அளவுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை அபிஷேகித்து நம்மை பலப்படுத்துகிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடி லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே கர்த்தாவே, ஆசீர்வதியோ
என் நேச கர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. உத்து தண்ணீரே எந்த ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உத்து தண்ணீரே எந்த ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை தண்ணீரே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை தண்ணீரே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே மனம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே மனம் தாருமே. ஊற்று தண்ணீரே அந்த ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 2வது பாடலையும் 3வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 2வது பாடல், ஆடி பாடி உம்மை ஆராதிப்பேன், ஆனந்தமாக உம்மை ஆராதிப்பேன். பாடி உம்மை ஆராதிப்பேன், ஆனந்தமாக உம்மை ஆராதிப்பேன். ஆடி பாடி உம்மை ஆராதிப்பேன், ஆனந்தமாக உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. செங்கடல் எதிர்த்தாலோ, பாதைகள் அடைபட்டாலோ, செங்கடல் எதிர்த்தாலோ, பாதைகள் அடைபட்டாலோ, சேனைகளின் கர்த்தரே வழியை திறந்திடுவார். சேனைகளின் கர்த்தரே வழியை திறந்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
தந்திடுவார். கரத்தால் என்னை நிரப்பி ஜெயத்தை தந்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. போராட்ட வேளையிலோ நிந்தைகள் சூழ்ந்த போது, போராட்ட வேளையிலோ நிந்தைகள் சூழ்ந்த போது, துதியின் சத்தம் உயர்த்தி எரிகோவை தகர்த்திடவே, துதியின் சத்தம் உயர்த்தி எரிகோவை தகர்த்திடவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி நன்றி பலி இயேசுவுக்கே. இந்த பாடலையும் கூட நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. நல்லவர் இயேசு வல்லவர், நன்மைகள் யாவும் செய்பவர். நல்லவர் இயேசு வல்லவர், நன்மைகள் யாவும் செய்பவர். ஆபத்தில் நம்மை கரம் பிடித்து அனுதினமும் நம்மை காப்பவர். ஆபத்தில் நம்மை கரம் பிடித்து அனுதினமும் நம்மை காப்பவர். ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. மரணத்தை ஜெயமாய் வென்றவர், உயிர்த்து பரலோகம் சென்றவர். மரணத்தை ஜெயமாய் வென்றவர், உயிர்த்து பரலோகம் சென்றவர். மீண்டும் மறுபடி வருபவர், மீண்டும் பரலோகம் கொண்டு சேர்ப்பவர். ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, நன்றி பலி இயேசுவுக்கே. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. Worship the Lord, worship the Lord, worship the Lord Jesus. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்திக்கு முன்பாக நமக்கு ஒரு ஜெப குறிப்பு. நமக்கு அந்த டிக்சன் பிரதர் குடும்பம் பின்னால் பாயில் உட்காருவாங்களே,
அவங்க வீட்டில் அனைவருக்குமே ஏதோ ஒரு விஷக்காய்ச்சல் இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த வாரமும் வர முடியாது ஐயா, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. என்ன மாற்றி மாற்றி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணினா போதும், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டாம், என்ன பிற தொந்தரவு. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு செக் பண்ண போகிறோம், அதனால் எங்களுக்கு சபையில் ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பாஸ்டர் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. காரணம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ்ன்னு ஃபோன் வந்தது. அதனால் அவங்களும் நேற்று நைட்டு ஊருக்கு போயிட்டாங்க. சரி, கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். விசேஷமாக டிக்சன் பிரதர் குடும்பத்திற்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி, இன்னும் சுகவீனமாக இருக்கிற யாவருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல பிதாவே, டிக்சன் பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திலே காணப்படுகிற இந்த விஷ காய்ச்சல்களை ஆண்டவர் எடுத்து போடணும். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கணும். இன்றைக்கு அவர்கள் ஹாஸ்பிட்டலிலே போய் செக் பண்ணும் பொழுது தொந்தரவு இல்லை என்று சொல்லி, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யணுப்பா. அடுத்த வாரத்திலே நல்ல விடுதலையோடு சுகத்தோடு உம்மை வந்து ஆராதிக்கணும். கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்து ஆசீர்வதியும். அப்படியாக பாஸ்டமாவுடைய பிரயாணங்களிலும் நீர் கூட இருந்து சுகபத்திரமாய் பாதுகாப்பாக நீர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர். அங்குள்ள காரியங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தொடர்ந்து ஏற்ற நாளிலே கடந்து வர உதவி செய்யும். தொடர்ந்து தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லையே. நம்ம குறிப்பிட்ட நாளுக்கு தான் இரக்கம் காட்டுவோம், அதற்கு பிறகு நமக்கு டென்ஷன் வந்துடும். ஆனால் ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபைதான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது அவங்க ஒன்றும் சாப்பாட்டுக்கு அங்கே எங்கன்னு அலையலை. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறார். இறைச்சி வேணும்னாங்க காடையை கொடுத்தார், தண்ணி வேணும்னாங்க கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். எல்லாம் கொடுத்தாலும் அவர்கள் பொற்கன்று குட்டியை செய்து தேவனை வேதனைப்படுத்தினார்கள். அவர்களை நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும், அப்படித்தான் சொன்னார். ஆனால் மோசே அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்றான். பிறகு மோசே மரித்த பிறகும் அவர்கள் எவ்வளவோ தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழிக்கவில்லை. காரணம், அவருடைய கிருபை அவர்களை பாதுகாத்தது. அதே போல தான் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளையும் கூட, ஏன் நம்மையும் கூட சத்துரு எப்பமோ நிர்மூலமாக்கி இருக்கணும், அழிச்சிருக்கணும். ஆனால் சத்துரு நம்மை நிர்மூலமாக்க விடாமல் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறது தேவனுடைய கிருபை ஒன்றே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மை பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. இல்லை என்றால் இன்றைக்கோ நிர்மூலமாகி போயிருப்போம். இந்த கிருபையை குறித்து நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 86:5.
ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர் நல்லவர் தான், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் தான். அதற்காக நாம் சும்மா இருக்கக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் நல்லவராக நமக்கு இருந்தாலும் மன்னிக்கிறவராக இருந்தாலும் நாம் தினந்தோறும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், வேத வாசிக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுறவே கூடாது. அப்படி நாம் தினந்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து ஆராதித்து துதித்து வேதவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜீவித்து கொண்டே இருந்தால் கர்த்தர் நம்மேல் எப்படிப்பட்டவராக இருப்பாராம்? கிருபை மிகுந்தவராயிருப்பார். அப்போ எந்த சத்துருவும் உங்களையோ உங்களுடைய ஆசீர்வாதங்களையோ நிர்மூலமாக்கவே முடியாதபடி தேவ கிருபை நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி பல பல சூழ்நிலைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பல பல வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ பாருங்கள், டிக்சன் பிரதர் காலையில் ஃபோன் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்த வாரம் வந்துன்னு நினச்சோம் பாஸ்டர், இப்படி ஆகிப்போச்சு நிலைமை, நாங்கள் எல்லாரும் சங்கடப்படுவோம் அப்படின்னு. இங்கே பாஸ்டர் அம்மாவுக்கு திடீர்னு ஃபோனு, சீக்கிரம் வந்துரு என்று. அப்போ சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் கர்த்தரை கூப்பிடுவதை நிறுத்தக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அப்போ தேவ கிருபை நம்மை நிர்மூலமாக விடாதபடி அனுதினமும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், அவனும் பாவம் செய்தவன் தான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவனும் பாவம் செய்தவன் தான். இன்னும் சொல்ல போனால் சவுலை விட தாவீது தான் ரொம்ப பாவம் செஞ்சவன். ஆனால் சவுல் நிர்மூலமாகி விட்டான். சத்துரு சவுலை நிர்மூலமாக்கி விட்டான். ஆனால் தாவீதை, சவுலை விட அதிக தப்புகள் செய்தாலும் தாவீதை சத்துரு நிர்மூலமாக்க முடியவில்லை. ஏன்னா சவுலுடைய சுபாவம் என்னன்னா, அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்ததுன்னா தேவனை நோக்கி கூப்பிடுவான், ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் பதில் தரலன்னு வச்சுக்கிடுங்க, அவன் நினைச்சபடி நடக்கலை, அவன் நினைச்சபடி ஆண்டவர் செய்யலை அப்படின்னு சொன்னால் சவுல் உடனே சப்வேல போயிடுவான், குறுக்கொழியில் போயிடுவான், வேற வழியில் போயிடுவான். அந்த தேவனுடைய பாதையை, விசுவாச பாதையை, பரிசுத்த பாதையை விட்டுட்டு குறுக்கு பாதையில் போயிடுவான், சூனியக்காரிட்ட போயிடுவான். எனவேதான் சவுலை கர்த்தர் பாதுகாக்க முடியலை. அவன் மரித்து போனான், யுத்தத்திலே மரித்து போனான். ஆனால் தாவீது சவுலை விட எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தவன். தாவீதை நிர்மூலமாக்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவன் பதில் கொடுத்தாலும் சரி, தாவீதுக்கு நன்மை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவன் தேவனை கூப்பிட்டு கொண்டே இருப்பான். அதான் அவனுடைய சுபாவம். சவுல மாதிரி குறுக்கு வழியில் தாவீது போக மாட்டான். தன் மேல் தவறு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவனை நிர்மூலமாகாமல் தேவ கிருபை பாதுகாக்க காரணம் 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் 24:1 வாசிங்க. 2 சாமுவேல். ம் 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 ம்
ம் ம் ம் ம் இப்போ தாவீது மேல பிரச்சனை வர காரணம் என்னன்னா, தாவீது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார்க்கணும்னு சொல்லி தளபதிட்ட சொல்கிறான், யோவாபிட்ட ஜனங்களை எண்ணணும், தொகையிடணும். அப்போ யோவாப் தளபதி சொல்கிறாரு, ராஜாவே, தாவீது ராஜாவே, இப்போ நம்முடைய ஜனங்களை எண்ணணும்னு என்ன தேவை இருக்குது? நம்முடைய தேவன் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், பெருகி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் எண்ணணும் அப்படின்னு சொல்லி யோவாப் தாவீதினிடத்திலே கொஞ்சம் பேசி பார்க்குறான். ஆனால் தாவீது அதை செவி கொடுக்கலை. நான் ராஜா சொல்கிறேன், நீ என்ன அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய அல்லது ராஜாவினுடைய வார்த்தை பலத்தது என்று சொல்லப்பட்டு. இப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ தாவீது ஒன்றும் தப்பு பொண்ணும் பண்ணலையே, ஜனங்களை எண்ணத்தானே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாருங்க, மோசேயினுடைய காலத்தில் எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2 நீங்கள் வாசிக்கலாம். எண்ணாகமம் 1, 1, 2. ம் 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 இப்போ இங்கேயும் என்ன சொல்லுது? ஆனால் யார் என்ன சொல்கிறாரு? மோசேட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ ஜனங்களை புருஷர்களை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த எண்ணாகமம் 1:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. எண்ணாகமம் 1:19, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே எண்ணினார். அப்போ இப்போ மோசே கர்த்தர் சொன்னதுனால தான் ஜனங்களை என்றான். ஆனால் தாவீது எப்படி என்றான்? 1 நாளாகமம் 21:1 வாசிங்க. 1 நாளாகமம் 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி. இப்போ என்ன சொன்னது? தேவனா சாத்தானா? சாத்தான். மோசேயை என்ன சொன்னது? கர்த்தர். இப்போ தாவீதை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அல்ல. யாரு? சாத்தான். தேசம் யாருடையது? கர்த்தருடையது. ஜனங்கள் யார்? கர்த்தருடையவர்கள். தாவீது யார்? கர்த்தருடைய மகன். அவனை ராஜாவை அபிஷேகித்தது கர்த்தர். அப்போ தேசம் கர்த்தருடையது, ஜனங்கள் கர்த்தருடையவர்கள், தாவீது கர்த்தருடையவன். அப்போ என்னதுக்கு யார் தான் கட்டளை கொடுக்கணும்? தேவன் தான் கட்டளை கொடுக்கணும். ஆனால் இங்கே ஏவுறது யாரு? சாத்தான். இப்போ தாவீது அந்த சாத்தானுக்கு என்ன செஞ்சிட்டான்? கீழ்ப்படிஞ்சிட்டான். சாத்தான் தான் என்ன தூண்டுறான்னு சொல்லி அவனை விரட்டியிருக்கணும். எல்லாத்துக்கும் தேவனை கூப்பிட்ட தாவீது இந்த எண்ணம் வருது, ஆண்டவரே நீர் தான் என்ன சொல்கிறீரா, எப்படின்னு எனக்கு புரியலை, எனக்கு விளக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இவன் உடனே அந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும் மனசில், உடனே அதை கர்த்தர் சொல்லிட்டாருன்னு நம்பிடக்கூடாது. இது எண்ணம் ஆண்டவருக்கு சித்தமானதா, நம்ம பேசுகிறது சரிதானா, நம்ம செய்கிற காரியம் சரிதானா அப்படின்னு நம்ம யோசிக்கணும், தேவனிடத்தில் ஜெபிக்கணும். இந்த விஷயத்தில் தாவீது தோற்று போனான். சாத்தான் ஏவுனதை அவன் விளங்கி கொள்ளவில்லை, அல்லது அந்த ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டான். சாத்தான் சும்மா இருக்க மாட்டான், ஏவிக்கிட்டே இருப்பான்.
அவனுக்கு அங்கே வேலை கிடையாது, அவனுடைய தேசம் கிடையாது. தாவீது தேவனுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பெற்றவன். ஆனாலும் அவன் ஒதுங்கி நிற்க மாட்டான், ஏவிக்கிட்டே தான் இருக்கான் தாவீதை. அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சாத்தான் ஒதுங்கி நிற்பான்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு கிரியைகளை செய்துக்கிட்டு இருப்பான். நம்ம தான் உஷாராக இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ அந்த ஏவுதலுக்கு, சத்துருவின் ஏவுதலுக்கு தாவீது கீழ்ப்படுகிறான். எனவே தான் அப்போஸ்தலரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18 வரை நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:16 வாசிங்க. குறி சொல்ல ஏவுகிற ஒரு பெண். அந்த பெண்ணை குறி சொல்லலை, ஆனால் அந்த பெண்ணை குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி அவளுக்குள்ள வருது. அவளாவது சாதாரண பெண்ணு, குறி சொல்ல வருகிற அந்த ஆவியை அவளால் மேற்கொள்ள முடியலை, தடுக்க முடியலை, ஜெயிக்க முடியலை, கண்டுகொள்ள முடியலை. ஆனால் தாவீது யார்? அபிஷேகம் பெற்றவன், தேவனை துதிக்கிறவன். அவனையும் ஏவும் பொழுது அவனும் கண்டுபிடிக்கலை, இது சாத்தான்லாம் ஏவுறான், இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானது அல்லவே அப்படின்னு அவன் யோசித்திருக்கணும். இங்கே இந்த பெண் என்ன செய்தா? விவரம் தெரியாதவன். அதனால் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவி அவளுக்குள் வந்து குறி சொல்ல வச்சது. ஆனால் பவுல் அதை கண்டுபிடிச்சு விரட்டிட்டான். அப்போ அந்த ஏவுகிற ஆவி யாரனாலும் ஏவிக்கிட்டு தான் இருக்கும். தாவீதையை ஏவினதென்றால் பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் நாம் அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வரும் பொழுது 14ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிங்க. மத்தேயு 14:6-8 வரை. இப்போ இந்த மக அவளாகவே யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கல. அங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? தன் தாயினுடைய ஏவுதலின்படி தலை வேண்டும் அப்படின்னு கேட்டான். இப்படித்தான் யாராவது ஒருத்தங்க ஏவுவாங்க. நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த தாவீது சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை எண்ணினபடியினாலே என்னென்ன காரியம் நடக்குது? 1 நாளாகமம் 21:14 நீங்க வாசிங்க. இப்போ இவன் எண்ணுனான், சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன்கிட்ட கேட்காம இவனாகவே எண்ணினபடியினாலே இப்போ கொள்ளை நோய் பரவி இஸ்ரவேலிலே 1-2 பேர் சாகலை. எவ்வளோ பேர் செத்துருக்காங்க? 70,000 பேர். ஆனால் யார் சாகலை? என்ன சொன்ன? தாவீது சாகலை. அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன சொன்னது தாவீது, செத்தது ஜனங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? 70,001 யாரும் செத்திருக்கணும், நிர்மூலமாகி இருக்கணும்? தாவீதும். எந்த அவன் தான் பாவம் செய்தான். ஆனால் அவன் நிர்மூலமாகவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:13. அகப்பட்டிருக்கிறேன்,
இப்போதும் நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இப்பவும் நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இப்படிலாம் பண்ணிட்டியப்பான்னு. அப்பவும் அவன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கர்த்தருடைய கையில் நான் விழ போகிறேன், ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படின்னு சொல்லி அவன் சவுல மாதிரி தப்பான பாதையில் போகாமல், ஆண்டவர் அடித்தாலும் அடிக்கட்டும், நம்மளை உயிரோட வச்சாலும் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில் தன்னை ஒப்படைக்கிறான். அதுதான் விசேஷம். இப்போது இந்த தாய்மார்களுக்கு சில நேரம் குழந்தைகள் மேலே கோவம் வந்துட்டுன்னா ஒரு கம்பை எடுத்துக்கிடுவாங்க, கம்பை எடுத்துகிட்டு அடிப்பாங்க. அப்போ சில குழந்தைகளை என்ன செய்யும்னா அழுதுகிட்டே அங்கே தள்ளி ஓடும். அப்போ அந்த கம்பை வச்சு நல்லா அடிப்பாங்க, ஏன்னா அடி நல்லா விழும். ஆனால் சில குழந்தை என்ன செய்யும் தெரியுமா, கம்பை எடுத்த உடனே ஓடி வந்து தாயை கெட்டி பிடிச்சிக்கணும். இப்போ கம்பை வச்சு அடிக்க முடியாது, தாய்க்கு ரொம்ப அடித்தாலும் வலிக்காது, ஏன்னா தூர போனால் தான் அடிக்க முடியும். கெட்டி பிடிக்கிறதுனால கம்பை வச்சு அடிக்க முடியாது. அதனால் கொஞ்ச நேரத்தில் பிள்ளையை அணைச்சிக்கிடுவார். அதே மாதிரி தான் தாவீது சவுலை மாதிரி அல்ல, சவுல் தூரத்தில் ஓடணும், அதனால தான் நிர்மூலமாயிட்டான். ஆனால் தாவீது தன் தேவனையே பிடித்து கொள்ளுகிறான். உம்முடைய கையில் நான் விழுதேன், உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அவன் ஒப்பு கொடுத்தபடியினால்தான் அவருடைய கிருபை அவனை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்த. நம்மிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்கும் பொழுது தூர போகக்கூடாது, ஆண்டவர்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன நினைச்சீங்கப்பா, என் மேல் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான். வசனம் 15, அதே 1 நாளாகமம் 21 என்று நினைக்கிறேன். ம் 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 15, 16, 17. ம் 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 அப்பொழுது தாவீது என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுகிறான். யாருக்கு முன்னால? மூப்பர்கள் எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. மூப்பர்களுக்கு மத்தியில் வெக்கப்படாம தாவீது முகங்குப்புற தேவனுக்கு முன்பாக விழுகிறான். ஜனத்தை எண்ண சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று தன்னுடைய பாவத்தை அவன் அங்கே அறிக்கை செய்கிறான், ஒத்துக்கொள்ளுகிறான். மூப்பர்களுக்கு முன்பாக வெக்கப்படாமல், தான் ஒரு ராஜா என்பதை நினைக்காமல் அப்படியே முகங்குப்புற விழுந்து தன் தவறுகளை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். எனவேதான் தேவனுடைய கிருபை தாவீதை நிர்மூலமாக்கியிருக்க வேண்டும். ஆனால் தாவீது தேவனுக்கு முன்பாக விழுந்து தன் பாவத்தை ஒத்துக்கொண்டபடியினாலே, தன்னை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவருடைய கிருபை தாவீதை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி தாவீதை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே பாதுகாக்கிறார். 70,001 தாவீது தான் நிர்மூலமாகி இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய கிருபை தாவீதை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்தார். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 66:20 என்று நினைக்கிறேன். சங்கீதம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை தாவீதை பாதுகாத்தார். எனவேதான் இந்த சங்கீதத்தில் அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான், என் ஜெபத்தை நீங்க தள்ளலப்பா, உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காம
என்னை பாதுகாத்தீங்களே என்று இந்த சங்கீதத்தை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாவீதை போல தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்முடைய குறைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யணும். அப்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தாவீது நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்களில் ஒருவனாய் இருந்தாலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அதுபோல தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிர்மூலமாக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2வது வாசியங்கள் 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5:5. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 2வது, ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மகிட்ட இருக்கிற பெருமையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு இந்த தாவீதை போல விழுந்து நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நீதிமொழிகள் 3:34 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:34, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபையை தந்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நிமிர்ந்து நின்றக்கூடாது. தேவ சமூகத்திலே நாம் நீதி நம் பக்கம் இருந்தாலும் தாழ்மை நம்மில் இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபை நமக்கு தினந்தோறும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சாத்தான் எந்த ரூபத்திலையும் நம்மளை நிர்மூலமாக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தாழ்மை ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். யாக்கோபு கூட அதை சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 4:6. ஆமாம், தாழ்மை உள்ளவர்களுக்கு இங்கேயும் அதே கருத்து தான். பெருமை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எதிரி வந்தே ஆண்டவர் தான், எதிர்த்து நிற்பார். அதனால் நம்ம தாழ்மை அணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தந்துக்கிட்டே இருப்பார். நம்மகிட்ட 1000 குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் நம்மை தேவ சமூகத்தில் தாவீதை போல தாழ்த்தி வாழ்ந்து கொண்டான். ஆண்டவர் கிருபையை தந்து 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 நிர்மலமாகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அவன் பெரிய வீர சூரனாக இருந்தான். சிங்கத்தை கொன்னா, அதை கொன்னா, இதை கொன்னா, கழுதை தாடைரமெல்லாம் எடுத்து கொண்டான். ஆனால் அவன்கிட்ட ஒரு தாழ்மை மட்டும் கிடையாது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் தான் அவனுக்கு அந்த தாழ்மை வருது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:28. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன செய்யும், நினைத்தருளும் அப்படின்னு இங்கே தாழ்த்துறான். தேவனே பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை இது பண்ணி 3000 பேர் சாதனை. அவன் பலசாலியாக இருந்த ஆரம்ப நாட்களில் சத்துருவை கொன்னதை விட தன்னை தாழ்த்தின பிறகு கடைசியாக கொன்னது தான் நிறைய பேர். அதிக ஜெயம் தாழ்த்தின ஜபத்துக்கு தான் கிடைச்சது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபை தந்து தந்து இன்னும் நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
தாவீது தன்னை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 3:39. ரெண்டு சாமுவேல் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தும் நான் இன்னும் பலவீனந்தான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது உண்மைதான், ராஜ அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் எப்படி தான் இருக்கேன், இன்னும் பலவீனனாயிருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்துகிறான். எனக்கு ரொம்ப அபிஷேகம் இருக்குது, எனக்கு அந்த பாசை தெரியும் இந்த பாசை தெரியும்னு தன்னை உயர்த்தலை, தன்னை தாழ்த்துகிறான். அதனால தான் தாவீதை தேவனுடைய கிருபை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்தது. எனவே தேவ பிள்ளைகள் தாழ்மைக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபை நம்மை பாதுகாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் சங்கீதம் 52:8 கடைசியாக வாசியுங்கள். சங்கீதம் 52:8. இந்த வசனத்தை பாருங்களேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அதாவது பச்சையான ஒலிவ மரம்னா சகல ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறத தாவீது சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்படி ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தாலும், நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல ஐஸ்வர்யனாக இருந்தாலும் என் நம்பிக்கை எங்கே இருக்குன்னு சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், அதில் அவருடைய நான் என்ன ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் என் நம்பிக்கை என் ஆசீர்வாதத்தின் மேலல்ல, தேவனுடைய கிருபையையே என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய கிருபையை மட்டுமே நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பொழுது சாத்தான் ஒருபோதும் நம்மை நிர்மூலமாக்க முடியாது. எனவே அவருடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன், சென்னையில் தான். அதாவது கூட்டமாக நின்னாங்க. ஒருத்தர் போய் விசாரிக்கிறார், இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அங்கே ஒரு அம்மா இறந்து கிடக்காங்க ஆக்சிடெண்ட். ஏன்னா தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்க வந்திருக்காங்க. வீட்டில் குழந்தைய போட்டுட்டு பால் வாங்க வந்திருக்காங்க. அவங்க அடிபட்டு இறந்துட்டாங்க. இதை விட இன்னும் வேதனையான விஷயம் என்னென்னா, சில நாட்களுக்கு முன்பு தான் அந்த அம்மாவுடைய கணவனாரும் செத்துருக்கார். இப்போ குழந்தை எப்படி இருக்குது, அனாதையா இருக்கு. பால் வாங்க வந்த அம்மாவும் செத்தாச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்பாவும் செந்தாச்சு, குழந்தை தனியாக இருக்கிறது. இதில் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையோ நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். தேவனை நோக்கி தாவீதை போல கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துகிற அனுபவம் வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் எண்ணி எண்ணி பார் என்ற பாடலை கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி பார் என்
எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எபினேசர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிர்மலமாகாமல் பாதுகாக்கிறது என்று நீர் எங்களோடு பேசினீர். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்த பொழுதும் அவன் உம்முடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினபடியினாலே, உம்மை நோக்கி கதறினபடியினாலே அவன் நிர்மூலமாக்கப்பட ஏதுவாக இருந்தாலும் உம்முடைய கிருபை அவனை நிர்மூலமாகாமல் பாதுகாத்ததே. அதுபோல உம்முடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற அனைவரையும் நீர் பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, உயர்த்துகிறவராகவும் இருக்கிறீர். எனவே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடுகிறவர்களாகவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறவர்களாகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தருளும். கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, அடுத்த வாரத்திலே விடுதலையோடு வந்து உம்மை ஆராதிக்க நீர் அற்புதங்களை செய்தருளும். தடைப்பட்ட யாவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.